வணக்கம். கதை கருவூலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒருவரின் கருத்துக்கு நீங்கள் மறுகருத்து பேசாதவரை அவருக்கு நீங்கள் நண்பன்தான். வரவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் வறுமையை கொடுக்கும். ஆடம்பரமான செலவு ஒரு நாள் அவஸ்தைப்பட வைக்கும். திட்டமிடாத செலவு ஒரு நாள் திண்டாட வைக்கும். சொந்தம் 100 வரும், ஆனால் கஷ்டம் ஒன்று வந்தால்தான் தெரியும் 100இல் எது உண்மை என்று. அடுத்தவன் பிரச்சனையில் மூக்கை நுழைக்காமல் இருந்தாலே இங்கே பாதி பிரச்சனை நமக்கானது இல்லை என்பதுதான் உண்மை. ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள். உங்களது பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை. ஒரு முறையாவது தன் மேல் சவாரி செய்யும் எஜமானனை கீழே தள்ளாமல் விடாது. பலமுறை உடைத்து ஒட்ட வைக்கலாம், ஆனால் ஒருபோதும் பழைய மாதிரி இருக்காது என்பதை மறந்துவிடக்கூடாது. உறவுகளும் அப்படித்தான். செருப்பில் புகுந்த கல்லும் வெறுப்பில் சொன்ன சொல்லும் கடைசி வரை உறுத்திக்கொண்டேதான் இருக்கும். நல்லவர்கள் என்று யாரையும் நினைத்து விடாதே. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருமுகம் உண்டு. மறுமுகம் அவ்வளவு எளிதில் பிறருக்கு பிரதிபலிக்காது. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது, ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம். வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகின்றது. அதில் ஒன்றுதான் யார் யாரிடம் எப்படி பழகணும், எந்தளவுக்கு பழகணும் என்பது. அடிக்கடி மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் நம்பிக்கை வைப்பதை மட்டும் ஒரு முறையோடு நிறுத்தி கொள்ளுங்கள். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. யாரையாவது நீங்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைத்தால் அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும். பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காது. நீ கலங்கி நிற்கும்போது கடவுள் வரமாட்டார். நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பார். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். எல்லாம் கிடைக்கும்னு அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம்னு திமிரா வாழ்ந்துட்டு போகலாம். உன்னுடைய சுயமரியாதையை இழந்துதான் ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட எந்த உறவும் தேவையில்லை. விட்டுவிடுங்கள். தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். 1000 தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றியாளன் இந்த உலகில் யாரும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும் தான். பிரச்சனைகள் எல்லாம் நிலவு போல, ஒரு நாள் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமல் போய்விடும். படைத்தவனுக்கு தெரியும்
உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே, உன்னை கைவிட மாட்டார். அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம், குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். எந்த நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காத ஒருவரை சம்பாதியுங்கள், வாழ்க்கை அழகாக மாறிவிடும். சந்தோஷத்திலும் சரி, சோகத்திலும் சரி, அமைதியாக இரு. ஏனெனில் என் நிலையிலும் அமைதி ஒன்றே நிலையானது. ஒவ்வொரு துளி நீரையும் மதியுங்கள். அது தண்ணீராக இருந்தாலும் சரி, கண்ணீராக இருந்தாலும் சரி. யார் எப்படி வேண்டுமானாலும் கதை கட்டலாம், எழுதியவனுக்குத்தான் கதையின் முடிவு தெரியும். செய்த உதவியை மறக்க வேண்டும், பெற்ற உதவியை மறக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.